சோலைக்கண்ணன், இந்து மக்கள் கட்சியுடைய மதுரை மாவட்ட தலைவர். சைவ சமய மாநாடு சென்னையில் நடைபெறுகின்ற மாநாட்டிற்கு வந்து மதுரை ஆதீனம் அவர்கள் வாகனத்தில் செல்லும்போது உளுந்தூர்பேட்டை அருகே ஒரு வாகனம் வந்து பின்னாடியே தொடர்ந்து வந்த வாகனம் வந்து பேரிகேட்டை முட்டி அவருடைய வாகனத்து மேலே மோதி அதனால் வந்து அவர் நில குலைஞ்சு போனதாகவும், அது வந்து தாடி வைத்தவர்கள் குல்லா வைத்தவர்கள் தான் வந்து என்னை கொல்ல வந்தார்கள், இது தீவிரவாதிகள் போல் தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் நேர்மையானவர் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்காமல் ஓடி போயிட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து மதுரை ஆதீனம் வைத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் சைவ சமய மாநாட்டிலே கலெக்டரு வந்து கவர்னரு, மத்திய அமைச்சர், மிகப்பெரிய முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டு முக்கியமான பிரபலங்கள் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியிலையும் தீவிரவாதிகளை கொல்ல வந்தார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு, மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். விபத்து நடந்த அந்த இடத்துல ஒரு வீடியோ பிடிச்சாச்சு வெளியிட்டாங்க. அந்த வீடியோ சிசிடிவி கேமரா வெளியிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு மதுரை ஆதீனம் பின்னாடி அவங்க வாகனம் வரவே இல்லை. இவர் ஒரு பகுதியில் வழியில் வராரு, அவங்க இன்னொரு பகுதியில் வராங்க. அது ரவுண்டான 4 சந்திப்பு வழி, அந்த சந்திப்பில் வந்து போகும்போது இவங்க தான் வேகமாக போகும்போது அது லைட்டாக உரைச்சிருக்கு. தான் நடந்த சம்பவம். அது ஒரு நில குனிஞ்செலாம் கிடையாது. அவங்க வந்து இது பண்ணிட்டு அவர் சொல்கிறார் நேர்மையானவர்கள் காவல்துறை. இவர் நேர்மையானவர் தானே, காவல்துறை புகார் கொடுத்துக்கூடிய தானே. மதுரை ஆதீனம் தீவிரவாதிகள் கொல்ல வந்திருக்கான்னு சொல்கிறாரு. அப்போ அவனுக்குள்ளே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு புகார் கொடுக்குறத விட்டுட்டு இப்போ சொல்கிறாரு நான் 100க்கு ஃபோன் அடித்தேன், நான் எல்லா அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்கிறது தவறு. ஒரு தீவிரவாதிகள் கொல்ல வந்திருக்காங்களா, அப்போ வந்து அதை அப்படி ஃபோனில் பேசிட்டு போவார். இது யாரை நம்புவாங்களா? இவர் சொல்கிறது எல்லாமே தவறானது, பொய்யானது. மத ரீதியாக இவர் ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாக்குவதற்காண்டி இது போன்ற பேச்சுகள் பேசியிருக்கிறார். இதை நாங்கள் மதுரை இந்து மக்கள் கட்சி சார்பாக மதுரை அதை கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். மேலும் வந்து இவர் வந்து இப்போ நடந்துக்கிற விதம், இவர் வந்து மதுரை ஆதீனம் பதவியேற்றதிலிருந்து இவர் வந்து சர்ச்சையை உண்டாக்கும் வகையில் தான் பத்திரிகையாளர் மத்தியில் பேட்டி கொடுக்குறாரு. வந்து வேண்டாம் விதாமல் பேசுகிறது, எடக்கு முடக்கா பேசுகிறது, கேலிங் கிண்டலமாக பேசுகிறது, ஒன்று பேசிட்டு அதுக்கப்புறம் மறுப்பு தெரிவிப்பது. ஒரு மாதினமாக ஒரு பொறுப்பாக பேசணும், ஒரு பொறுப்பாக ஒரு பேச்சும் சொல்லும் நடவடிக்கை கரெக்டாக இருக்கணும். ஆனால் அதெல்லாம் மீறி வந்து தான் தோன்றித்தனமாக அது ஒரு மனநலம் பாதித்தவர் போல் இவருடைய பேச்சும் இவருடைய செயல்பாடும் நடவடிக்கைகள் இருக்கின்றது. அவர் வந்து மதுரை ஆதீனம் மடத்தில் வந்து இருட்டை போட்டிருக்காரு, ஒரு வீடியோ போட்டு வச்சிருப்பார், அமர்த்தி போட்டிருக்காரு. அன்னதானம் போடுறேன்னு சொல்லிட்டு அன்னதானம் போடலை. அவர் குத்தகைதாரர்கிட்ட வந்து வசூல் பண்ணலை, வாடகை தரலன்னு சொல்கிறாரு. ஆனால் அது பூரா பொய். பகுதி என்ற பேரில் பாத கணக்கு ஏராள மனத்தை வந்து வசூல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு நம்ம மதுரை ஆதீனம். மதுரை ஆதீனம் எடுத்த புனிதத்தையும் புகழையும் கெடுக்கும் விதமாக தான் அந்த மதுரை ஆதீனம் என்ற பதவியை வந்து அவமானப்படுத்தும் விதமாக தான் இன்றைக்கி வந்து மதுரை ஆதீனம் அவர்களுடைய செயல்பாடு, அவருடைய குற்றச்சாட்டு, அந்த வாகன விபத்து என்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டு கூறுவது வன்மையாக கண்டிக்கிறது. இவர் மதுரை ஆதீனமாக இருக்க தகுதியற்றவர், இவர் உடனடியாக மதுரை ஆதீன மடத்தை நீக்க வேண்டும், வேறொரு நல்ல ஆதீனத்தை மதுரை ஆதீனமாக நியமிக்க வேண்டும் என்று தமிழகத்தில் உள்ள சைவ ஆதீனங்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அவர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் போராட்ட களத்தில் ஜனநாயக ரீதியாக மதுரை ஆதீன மடத்தை விட்டு அந்த ஆதீனத்தை வெளியேற்றுவதற்காக நாங்கள் போராடுவோம்.